பசங்களா குட் ஈவினிங் எவ்ரிபடி. ஸோ உங்கள் சீனியர்ஸ் எல்லாருமே 2024 நீட் எக்ஸாம் எழுதியாச்சு. நிறைய பேர் வந்து அடுத்த வருஷம் எழுதுறதுக்காக பிளான் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ நீட் 2025க்கான பிளானோடு தான் இன்னைக்கு வந்திருக்கேன். அதாவது இந்த இயரில் +2 இல்லைனா கிரேட் 12th கிளாஸ் 12க்கு போகிறவங்களுக்காக நாங்கள் என்ன பண்ண போகிறோம் ஆர் வாட் இஸ் இன் ஸ்டோர் ஃபார் யூ ஃப்ரம் Xylem அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம வீடியோட பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ பேசிக்கலி நீட் எக்ஸாம் அப்படிங்கிறது வந்து இஸ் அ காம்படிட்டிவ் எக்ஸாம். ஓகே, ஸோ இந்த வருஷம் ஸ்பெஷலாக வி ஹவ் ஹேட் அரவுண்ட் 24 to 25 lakh ஸ்டூடெண்ட்ஸ் எழுதுகிற ஒரு பெரிய எக்ஸாம். அந்த ஒரு எக்ஸாமில் 720 மார்க்ஸ்க்கான எக்ஸாமில் ஓகே எப்படி அந்த டாப் ரேங்க் வாங்கி ஓகே மேஜர் மெடிக்கல் காலேஜஸ்க்கு போகிறது அப்படின்னு தான் நம்மளுடைய கோல், ரைட்? ஸோ நம்ம எல்லாருமே பெஸ்ட்டுக்காக தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். அந்த மாதிரி பெஸ்ட்டுக்காக ஒர்க் பண்ணும்போது there are few things we need to keep in mind. ஓகே, ப்ராப்பரான ரிவிஷன் கண்டிப்பாக இருக்கணும். நீங்கள் ஸ்டேட் போர்டாக இருக்கலாம், இல்லை சிபிஎஸ்சியாக இருக்கலாம். நிறைய பேருக்கு அதுதான் கன்ஃபியூஷன். மேம், நான் ஸ்டேட் போர்டில் படிக்கிறேன், எனக்கு வந்து நீட் எழுத முடியுமா, நான் நீட் எழுதுனா எனக்கு கிடைக்குமா அப்படிங்கிறது இருக்கும். சிபிஎஸ்சியில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் நீட் கிடைக்கும், இல்லை அவங்க மட்டும்தான் ப்ரிப்பேர் பண்ண முடியும்லாம் இல்லை. ஓகே, நீங்கள் எந்த ஸ்கூலாக இருந்தாலுமே உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு ஈக்குவல் சான்ஸ் கொடுக்கறதுக்காக தான் Xylem இங்கே இருக்கும். ஓகே, இட் டசன்ட் மேட்டர் நீங்கள் எந்த பேக்ரவுண்டில் இருக்கீங்க அப்படிங்கிறது. சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்குது கண்டிப்பாக, பிகாஸ் என்சிஆர்டி புக். ஓகே, ஸோ நீட்டுங்கிற அந்த ஒரு எக்ஸாம். ஓகே, ஸோ இங்கே வந்து 700+ எப்படி ஸ்கோர் பண்ணுறது? நம்ம 11th ஸ்டாண்டர்ட் முடிச்சிட்டோம். 11th ஸ்டாண்டர்டில் அவ்வளோவா நம்ம ப்ரிப்பேர் பண்ணல. சரி, ஓகே, 11th ஸ்டாண்டர்ட் கஷ்டமாக இருந்துச்சு, அவ்வளோவா நம்ம நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணல, நீட்டை ஃபோக்கஸ் பண்ணல. இன்னும் ஒரு வருஷத்தில் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறது எல்லார் மனசுலையும் இருக்கிற ஒரு கேள்வி தான். அப்படி இருக்கும்போதும் நம்ம என்ன ஃபோக்கஸ் பண்ணணும்னா, சரி 11th படிக்கல, ப்ரிப்பேர் பண்ணல அப்படின்னா பரவாயில்லை. இப்போ 12th ஓகே ஒரு நீட் எக்ஸாம் பேப்பரில் 50% 11th 50% கிட்டத்தட்ட 12th தான் வரும் கொஸ்டின்ஸ். ஸோ 12th நல்லா நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். இப்போது அதுக்கான ரைட் டைம். ஓகே, ஸோ சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்கிற பெனிஃபிட் வந்து நான் சொன்ன மாதிரி என்சிஆர்டி புக். ஏன்னா நீட் எக்ஸாமில் இருக்கிற சிலபஸ் எல்லாமே என்சிஆர்டி பேசிஸில் தான். எக்ஸாமில் நிறைய கொஸ்டின்ஸ் என்சிஆர்டி ஸ்டேட்மெண்ட் அப்படியே கேட்குற கொஸ்டின்ஸ். ஸோ ஸ்டேட் போர்டில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், இல்லை நார்மல் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் கஷ்டமாக இருக்கலாம். ஏன்னா நம்ம படிக்கிற புக்ஸும் சிபிஎஸ்சியோட என்சிஆர்டி புக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது. ஸோ அப்படி இருக்கிறவங்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம அப்சல்யூட்லி நீட்டுக்கான கோச்சிங் 12 ஸ்டூடெண்ட்ஸ்க்காக பிளான் பண்ணியிருக்கோம், ஆன்லைனான கோர்ஸ். ஓகே, ஸோ கோர்ஸை பற்றி நான் அப்புறமா சொல்கிறேன். நான் என்ன சொல்கிறேன்னா, எல்லாருக்கிட்டையும் என்சிஆர்டி புக் இருக்கிறது நல்ல விஷயம். ஓகே, நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா என்சிஆர்டியோட ஹார்ட் காப்பி வாங்குறதுக்கு எக்ஸ்பென்சிவாக இருக்குது, வாங்க முடியாத ஒரு சூழ்நிலையில் கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணலாம், ஃப்ரீயாக PDF டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ லேட்டஸ்ட் எடிஷன் என்சிஆர்டி புக்கை எல்லாருமே ஃபஸ்ட்டே டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அதுலேருந்து தான் கொஸ்டின்ஸ் வரும். அதுதான் நம்மளுக்கான மெயின் புக். அதை தாண்டி தான் நம்ம கைடெலாம் தேவையே இல்லை. எக்ஸ்ட்ரா கைட் பார்த்து படித்து அந்த புக்கு இந்த புக்கு அதெல்லாம் தேவையே இல்லை. நம்ம என்சிஆர்டி படித்தாலே போதும் நீட்டுக்கு. ஓகே, ஸோ அந்த மாதிரி ஒரு வருஷம். அப்போ நீங்கள் கேட்பீங்க, மேம் 12th போர்ஷன் மட்டும்தான் நீங்கள் எடுப்பீங்களா? அப்படி இல்லை. 12th போர்ஷன் வந்து ஐ வில் டெல் யூ எல்லாமே டீட்டெயிலாக நான் சொல்கிறேன். 12th போர்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் 11th போர்ஷனோட ரிவிஷன் கண்டிப்பாக நம்ம பண்ணணும். ஏன்னா நான் சொன்ன மாதிரி 50% இன்னும் 11th போர்ஷன்லேருந்து தான் கொஸ்டின்ஸ் வரும். ஸோ 11th படிக்கிறது இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஓகே, ஸோ 12th போர்ஷன்லாம் டீட்டெயிலாக நம்ம படித்ததுக்கப்புறம் 11th போர்ஷனை நம்ம என்ன பண்ணுவோம், ரிவைஸ் பண்ணுவோம். ஓகே, அப்படி தான் நம்ம ஒரு வருஷம் இருக்கணும். நம்ம பிளான் பண்ணும்போது 1 year பிளான் பண்ணும்போது கண்டிப்பாக 12th போர்ஷன் முடிச்சதுக்கப்புறம் 11th போர்ஷன் படிக்கணும். அதுக்கப்புறம் மொத்தமாக ரிவைஸ் பண்ணிட்டு தான் அடுத்த வருஷத்துக்கான நீட் நம்ம தெரிக்க விடணும். ஓகே, அது டவுட்டே இல்லை. யூ ஹாவ் 1 year பிளான் வெரி வெரி வெல் அஹெட் பசங்களா. ஓகே, அப்படி பிளான் பண்ணால் வாட் வில் ஹேப்பன்? எஸ், 2 yearsஸாக கண்டினியூஸாக நடக்கிற ஒரு பெரிய அவார்ட் ஃபங்க்ஷன் தான் Xylem மெடிக்கல் அவார்ட்ஸ். ஓகே, இந்த வருஷம் ஐ வாஸ் லக்கி இனஃப் டு பி அ பார்ட் ஆஃப் இட். நான் என்ன பார்த்தேன்னா, போன வருஷம் வந்து 1248 ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, 1248 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து MBBSக்கு ஜாயின் பண்ணாங்க Xylemலேருந்து மட்டும்.
ஓகே, திஸ் இஸ் 1 இயர்ஸ் ரிசல்ட். ஒரு வருஷம் 2023 நீட்டில் 1248 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எம்பிபிஎஸ்க்கு ஜாயின் பண்ணாங்க நீட்டை கிளியர் பண்ணிட்டு. அத்தனை ஸ்டூடெண்ட்ஸையும் நம்ம கூப்பிட்டு என்ன பண்ணோம், நம்ம அவார்ட் கொடுத்தோம். ஓகே, பெரிய ப்ரோக்ராமாக இருந்துச்சு. இட் வாஸ் அ லாங் அண்ட் ஹியூஜ் ப்ரோக்ராம். அந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் நம்ம ஊர்லேயும் நடத்தணும்ல, எனக்கு ஆசையாக இருக்குது. ஓகே, ஜைலம் மெடிக்கல் அவார்ட்ஸ் தமிழ்நாடு எனக்கு ஆசையாக இருக்குது. ஸோ அதுக்காக தான் இந்த வருஷமும் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுவோம், அதுக்காக தான் அடுத்த வருஷமும் நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். எஸ், ஸோ அதுக்கான ஒரு சான்ஸ் கூட தான் இது உங்களுக்கு. ரைட், தட் இஸ் ஒன் சைடு. ஓகே, செலிப்ரேஷன் எல்லாமே ஒரு சைடு. லெட்ஸ் கெட் இன் டு த சீரியஸ் பார்ட். நீங்கள் எய்ம் பண்ண வேண்டிய காலேஜஸ். ஓகே, 720 மார்க்ஸில் 700 மேலே எய்ம் பண்ணி நம்ம போக வேண்டிய காலேஜஸ் இதெல்லாம் தான். எய்ம்ஸ் டெல்லி, ஜிப்மர் பாண்டிச்சேரி நம்ம ஊர்லேயே இருக்கிற காலேஜ். ஓகே, இங்கே போகாமல் நம்ம வேறு எங்கே போகிறது? ஜிப்மர் பாண்டிச்சேரி. மௌலானா ஆசாத் மெடிக்கல் காலேஜ் டெல்லி. ஓகே, விஎம்எம்சி டெல்லி. எய்ம்ஸ் புவனேஸ்வர் ஒரிசாவில். ஓகே, எய்ம்ஸ் போபாலில். ஜிஎஸ்எம்சி மும்பை. எம்எம்சி சென்னை. எத்தனை பேருக்கு போகணும் மெடிக்கல் காலேஜ் சென்னை, மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ்க்கு? நிறைய பேருக்கு போகணும். ஆசை தானே நம்மளுக்கு. ஓகே, அது எவ்வளோ கெத்தாக இருக்கும் அங்கே போய் ஒரு டாக்டர், நான் எம்எம்சியில் படித்த டாக்டர்னு சொன்னால் எவ்வளோ கெத்தாக இருக்கும். டாப் 10 காலேஜஸ் இருக்கிற நம்ம ஊரில் இருக்கிற 2 காலேஜஸ் ஆகிடுச்சு. ஒன்று ஜிப்மர் பாண்டிச்சேரி, ரெண்டாவது மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் சென்னை. ஓகே, தென் வி ஹாவ் ட்ரிவாண்ட்ரம் அண்ட் கோழிக்கோட் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ். அண்ட் லாஸ்ட் பாருங்கள், ஓகே, கவர்மெண்ட் வெல்லோர் மெடிக்கல் காலேஜ், ஜிவிஎம்சி வெல்லோர். ஓகே, ஸோ நம்ம ஊர்லேயும் பக்கத்து ஊர்லேயும் இருக்கிற அத்தனை டாப் காலேஜஸோட லிஸ்ட் இது. அதுக்கான ரேங்க் என்னன்னு பாருங்கள். ஓகே, ஓப்பனிங் ரேங்க் அண்ட் க்ளோசிங் ரேங்க். இதுதான் உங்கள் மனசில் இருக்கணும். இந்த ரேங்க் வாங்குறது கண்டிப்பாக உங்களுக்கு எய்மாக இருக்கணும். ரிசல்ட் இங்கே வருமோ இல்லையோங்கிறது வந்து அடுத்த விஷயம். பட் நம்ம ஃபிக்ஸ் பண்ணுற எய்ம் ஷுட் டெஃபினெட்லி பி திஸ். ஓகே, திஸ் ஷுட் பி யுவர் மோட்டிவேஷன். இந்த ரேங்க் வாங்கி இவ்வளோ நல்ல காலேஜஸில் நீங்கள் எம்பிபிஎஸ் பண்ணிங்கன்னா யோசிச்சு பாருங்கள் வேர் யூ வில் ரீச். ஓகே, அவ்வளோ எக்ஸ்போஷர் இருக்கிற ஒரு காலேஜில் படித்தா யூ கேன் பி த பெஸ்ட் டாக்டர்ஸ் இன் த வேர்ல்டு. ஓகே, லீவ் பெஸ்ட் டாக்டர்ஸ் இன் தமிழ்நாடு கிடையாது, பெஸ்ட் டாக்டர்ஸ் இன் இந்தியா கிடையாது, பெஸ்ட் டாக்டர்ஸ் இன் த வேர்ல்டு. கனவு காணலாம்ல. we can all aim for the best, right? I want you all to aim for the best. போன வருஷம்ல எத்தனை பேர் தமிழ்நாட்டிலேருந்து ரேங்க் வாங்கியிருக்காங்கன்னு தெரியுமா? ஓகே, ரேங்க் 1, ரேங்க் 4, ரேங்க் 7, நிறைய ஆல் இண்டியா ரேங்க் டாப் 10ல் கண்டினியூஸாக we are having ரேங்க் ஹோல்டர்ஸ். எங்கேருந்து? நம்ம ஊர்லேருந்து. எஸ், அப்போ அடுத்த வருஷம் நீங்கள் தானே ஆகணும், உங்களுக்கு தானே சான்ஸ் அப்போது. ஸோ நம்ம ஊர்லேருந்தும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன டாப் ரேங்க் வாங்க முடியும் அப்படின்னு அவங்க நிரூபிச்சிட்டாங்க. எஸ், அண்ட் we have to continue the legacy. அவங்க ஆரம்பித்த லெகசியை நம்ம கண்டினியூ பண்ணி தான் ஆகணும். நம்ம காட்டுவோம் நம்ம ஊர்லேருந்தும் படித்து டாப் லெவலில் டாக்டர் ஆகலாம் அப்படிங்கிறது. எஸ், அதுக்கான வழி தான், அதுக்கான பாத்வே தான் இது எல்லாமே. ஓகே, ஸோ நான் காலேஜில் போகும்போது உங்களுக்கு இருக்கிற எக்ஸ்போஷரை பற்றி சொல்லும்போது this is how the colleges are going to be. Yes, huge campuses, சூப்பர்வான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது உங்களுக்கு காலேஜில். படிக்கிறதுக்காகனா ப்ராக்டிக்கல் நாலேஜ்க்காகவோ தியரிட்டிக்கல் நாலேஜ்க்காகவோ பெஸ்ட் டாக்டர்ஸ் தான் உங்களுக்கு கிளாஸஸ் எடுப்பாங்க. அந்த மாதிரி ஒரு லைஃப் உங்களுக்கு வேணும். எஸ், ஐ ஆல்சோ விஷ் தட் ஃபார் யூ. உங்களுக்கு ஆசையாக இருக்குது உங்கள் லைஃப்பில் வேணும்னு, உங்கள் லைஃப்பில் அது வேணும்னு எனக்கும் ஆசை தான். எஸ், அதுக்காக நம்ம கண்டிப்பாக ப்ரிப்பேர் பண்ணி தான் ஆகணும், நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் ஆகணும். அந்த ஒரு விஷயம் மட்டும்தான் நம்மக்கிட்டேருந்து யாராலையும் எடுத்துகிட்டு போக முடியாது. நம்மக்கிட்டேருந்து காசு எடுத்துகிட்டு போகலாம், நம்மக்கிட்டேருந்து நிறைய விஷயங்கள் மெட்டீரியலிஸ்டிக் திங்ஸ் எல்லாமே ஆளுங்க எடுத்துகிட்டு போகலாம். ஓகே, நம்ம நிம்மதியும் கெடுத்துக்கிட்டு போகலாம். ஆனால் நம்ம உழைப்பு, ஓகே, நம்ம படிக்கிற படிப்பு, நம்ம போடுற எஃபர்ட், இதெல்லாம் யாராலையும் எடுத்துகிட்டு போக முடியாது. அதெல்லாம் நம்மளோடது தான். ஓகே, அண்ட் நம்ம போட்டு தான் ஆகணும். எக்ஸாமுக்கு கண்டிப்பாக ஹார்ட் ஒர்க், டெடிக்கேஷன், கன்சிஸ்டண்ட்டாக. மேம் அதான் மேம் ஒரு வருஷம் இருக்கே அப்படின்னு இல்லை, இப்போத்துலேருந்து உண்மையாகவே உங்களுக்கு டாக்டர் ஆகணும்னு ஆசை இருக்குது அப்படின்னா இப்போத்துலேருந்து ஒர்க் பண்ண ஆரம்பிக்கணும். அப்படி ஒர்க் பண்ணுறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம். பிகாஸ்
நாங்கள் எங்களுக்கு டயர்ட் ஆகாது. இன்னைக்கு நீட் எக்ஸாம் எழுதி முடிச்சிட்டாங்க, நாளைக்கு அடுத்த பேட்ச் ஆரம்பிச்சிடுவோம். எதுக்கு வெயிட் பண்ணணும்? எஸ், வி பிரிங் இன் த நெக்ஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ். இவங்க கண்டினியூ பண்ணுவாங்க, கண்டினியூ பண்ண மாட்டாங்க, ஓகே அடுத்த செட் ஆரம்பிக்கணும். ஏன்னா அத்தனை பேரோட கனவு இது, ஒரு பேட்சோட கனவு கிடையாது, அத்தனை பேரோட கனவு. ஓகே, ஸோ தட் இஸ் வாட் ஐம் டாக்கிங் அபவுட். ட்ரீம்ஸ் ஷுட் பி ஹியூஜ். அதுக்காக தான் we have our Thalapathy batch. Okay, so I am here to tell you that we are officially launching Thalapathy batch. Okay, இது ஏன் ஸ்டேட் அண்ட் சிபிஎஸ்சி போட்டிருக்காங்க அப்படின்னா, ஸ்டேட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஒட்டுக்கா சேர்ந்து இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸ்டேட் ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக கொஞ்சம் எஃபர்ட் ஜாஸ்தியாக போட்டு தான் ஆகணும். ஏன்னா அவங்க ஸ்கூலில் ஸ்டேட் சிலபஸ் தான் சொல்லிக் கொடுப்பாங்க. பட் நம்ம நீட்டுக்காக ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஓகே, ஸோ ஸ்டேட் சிலபஸ் சிபிஎஸ்சி சிலபஸ் உங்கள் சிலபஸ் டசன்ட் மேட்டர். வாட் மேட்டர்ஸ் இஸ் நம்ம நீட் எழுத போகிறோமா, தட் இஸ் வாட் மேட்டர்ஸ். ஓகே, நம்ம நீட் 2025 எழுத போகிறோம். தளபதி பேட்ச் ஆன்லைன் ஆரம்பிக்க போகிறோம் ஃப்ரம் டுமாரோ. எஸ், நாளையிலேருந்து உங்களுக்கு லைவ் கிளாஸஸ் இருக்க போது நம்ம Xylem ஆப்பில். அதுக்கான டீட்டெயில்ஸையும் நான் சொல்கிறேன். ஓகே, ஸோ வில் சி ஆல் த ஃபீச்சர்ஸ் அண்ட் வில் சி ஹவு திங்ஸ் ஒர்க். எஸ், கண்டிப்பாக இது நான் எடுத்து சொல்லணும்லாம் கிடையாது. ஓகே, நம்ம ஃபேக்கல்ட்டிஸை பற்றி உங்களுக்கு தெரியும். யூடியூப்பில் எடுக்கிற அதே ஃபேக்கல்ட்டிஸ் தான் உங்களுக்கு லைவில் எடுப்பாங்க. ஆன்லைன் லைவ் பேட்சில் ஃபேக்கல்ட்டிஸ் யாரெல்லாம்? அமிர்த் சார், ஓகே, ஷோபிகா மேம், அனீஷ் சார், ஸ்ருதி மேம், ரைட், சிக்கந்தர் சார், நான், டோனி சார். ஓகே, ஹூ எல்ஸ்? நான் விட்டேன் நான் யாரையாச்சும்? இல்லை, நாங்கள் எல்லாரும் தான் உங்களுக்கு எடுக்க போகிறோம். Okay, we are all going to be there to take the live batch classes, all of us together. Yes, so daily உங்களுக்கு classes இருக்கும். Like I am saying, okay, South India's best faculties. அது நீங்கள் ஃப்ரீ கிளாஸஸ் யூடியூப்லேயே பார்த்துருக்கீங்க. ஸோ அதில் டவுட்டு எதுவுமே இல்லை. ஓகே, யூ டோன்ட் ஹேவ் டு டவுட் எனி திங். ஸோ என்ன இருக்கும்? டெய்லி லைவ் கிளாஸஸ் இருக்கும். ஓகே, இப்போ உங்களுக்கு வெக்கேஷன் போய்கிட்டு இருக்குன்னு தெரியும். ஸோ அந்த மாதிரி தான் நாங்கள் வந்து டைம் டேபிள் எப்படி இருக்கும் உங்களுக்கு அதுக்குள்ளே யோசிச்சிருப்பீங்க, மேம் கிளாஸ் இருக்குது, கிளாஸ் டைமிங்க்கும் இதுக்கும் கிளாஷ் ஆகுமா? எதுவுமே இருக்காது. ஓகே, அதெல்லாம் உங்களை கேட்டுட்டு தான் நாங்கள் வந்து டைமிங் போடுவோம். இப்போதைக்கு வெக்கேஷனால் நாங்கள் ஃபுல் கிளாஸஸ் போட்டிருக்கோம். வெக்கேஷன் நடக்கிறனால உங்களுக்கு எப்போ கிளாஸ் ஆரம்பிக்குமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம டைமிங் மாற்றிடலாம். ஸோ டைமிங்ஸ் வில் சேஞ்ச் அக்கார்டிங் டு த மந்த். ஓகே, ஸோ டெய்லி லைவ் கிளாஸஸ் இருக்கும், டீட்டெயில் ரெக்கார்டட் வீடியோஸ் இருக்கும். ஓகே, இன்கேஸ் லைவ் கிளாஸஸ் வந்து பத்தலை அப்படின்னா ரெக்கார்டட் கிளாஸஸ் இருக்கும். லைவோட ரெக்கார்டிங்ஸும் இருக்கும், அடிஷ்னலாக உங்களுக்கு வந்து ரெக்கார்டிங் இருக்கும். டவுட் கிளியரன்ஸ் இருக்கும் ஆப்பில். ஓகே, நீங்கள் என்ன டவுட்டாக இருந்தாலும் கிளாஸ் முடித்து கேட்கலாம். டெய்லி குவிஸ் இருக்கும் ப்ராக்டிஸ்க்காக. தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பார்ட். ஓகே, நம்ம எவ்வளோ வந்து தியரி உட்காந்து படித்தாலும், எவ்வளோ பை ஹார்ட் பண்ணி படித்தாலும் கொஸ்டின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறது இஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு இன்டெக்ரலான பார்ட், ரைட்? ஸோ கண்டிப்பாக டெய்லி குவிஸஸ் இருக்கும், கிராண்ட் டெஸ்ட் சீரீஸ் இருக்கும், ஜிஐபிஸ் இருக்கும், கிரேட் இண்டியன் பேட்டில் அப்படின்னு சொல்லிட்டு ஜிஐபி டெஸ்ட்ஸ் உங்களுக்கு இருக்கும். ஓகே, ஸோ சண்டேஸில் கொஞ்சம் போர்ஷன்ஸ் கவர் பண்ண வி வில் ஹேவ் ஜிஐபி டெஸ்ட் அண்ட் ஏஐடிஎஸ் அப்படிங்கிறது வந்து ஆல் இண்டியா டெஸ்ட் சீரீஸ். இது வந்து பிடபிள்யூவோட எக்ஸாம். ஓகே, ஏஐடிஎஸ்ங்கிறது வந்து நம்ம ஃபிசிக்ஸ் வாலாவோட எக்ஸாம். ஸோ ஃபிசிக்ஸ் வாலாவோட எக்ஸாமில் என்ன பெனிஃபிட் அப்படின்னா, Xylemல யூ வில் ஹாவ் கேரளா ஸ்டூடெண்ட்ஸ், தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ். ஆனால் ஃபிசிக்ஸ் வாலாவில் யூ வில் ஹாவ் ஆல் இந்தியா ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ ஏஐடிஎஸ் நீங்கள் எழுதும்போது உங்கள் கிளாஸில் இருக்கிற உங்கள் பேட்சுக்குள்ளே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கூட எழுத மாட்டீங்க, மொத்தமாக இந்தியாவில் இருக்கிற அத்தனை ஸ்டூடெண்ட்ஸும் எழுதுகிற ஒரு டெஸ்ட்டாக இருக்கும். அதில் உங்கள் ரேங்க் வந்துச்சுன்னா உங்களுக்கு தெரியும் நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படிங்கிறது. அப்போது ஒரு வருஷத்தோட கோர்ஸில் ஒரு 3 மாதம் தாண்டி நம்ம ஏஐடிஎஸ் எழுதிட்டோம் அப்படின்னா யூ நோ, ஓகே எனக்கு இந்த ரேங்க் வந்திருக்கு, இந்த ரேங்க்லேருந்து என் ட்ரீம் ரேங்க்குக்கு நான் எப்படி ஒர்க் பண்ணுறது. எஸ், ஸோ யூ வில் நோ யூ வேர் யூ ஸ்டாண்ட். அதுக்காக என்ன இருக்குது, ஏஐடிஎஸ் எக்ஸாம்ஸும் ரெகுலர்லி நம்ம நடத்துவோம். எஸ், அகாடமிக் பிளான் வந்து வித் போர்டு எக்ஸாம் அண்ட் நீட் ப்ரெப். எஸ், ஸோ போர்டு எக்ஸாம் டைமில் கிளாஸஸ் கம்மியாக வச்சுக்கிட்டு மேக்ஸிமம் அதுக்கான ரிவிஷன் கொடுத்து அண்ட் தென் நீட்டுக்கான ப்ரிப்பரேஷனும் நம்ம கொடுப்போம், ரைட்? ஸோ 1 year அகாடமிக் ஸ்கெடியூல் ப்ரீ பிளானாக நம்ம கொடுத்துடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. வி வில் டெல் யூ, ஓகே, வி வில் டெல் யூ தி என்டையர் பிளான். ஸோ அது இருக்குது. அண்ட்
இன்கேஸ் இதுவும் டவுட் நிறைய என்ன வரும்னா ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் தான் வரும், மேம் என்சிஆர்டி மட்டும் படித்தா போதுமா, இல்லை சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வரும்னு நினைக்கிற டவுட்லாம், என்சிஆர்டி மட்டும் போதுமா. அதையும் தாண்டி என்ன பண்ணலாம், இஃப் யூ வாண்ட், இது உங்களுக்கு ஆப்ஷனல், ஸ்டடி மெட்டீரியல்ஸ் இருக்குது. ஓகே, கிளாஸ் 12க்கான எக்ஸ்க்ளூசிவான ஜைலமோட ஸ்டடி மெட்டீரியல்ஸ். நீங்கள் எல்லா இடத்துலையுமே வாட் யூ வில் see is இந்த என்சிஆர்டியையும் தாண்டி நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க விச் இஸ் நாட் ரிக்வயர்ட். ஓகே, இன்றைக்கி பேப்பரும் நீங்கள் எடுத்து பாருங்கள், போன ஒரு 10 வருஷம் பேப்பர் நீங்கள் எடுத்து பாருங்கள், 2016 இருக்கிற பேப்பர் நீங்கள் எல்லாமே எடுத்து பாருங்கள், என்சிஆர்டிக்கு வெளிலேருந்து எதுவுமே கேட்டது கிடையாது. அவங்க சிலபஸ் விட்டு போக மாட்டாங்க. தென் why do we have to study extra? ஓகே, ஸோ என்சிஆர்டி பேஸ்டான நீட் சிலபஸ்க்கு பேஸ்டான க்யூரேட்டிவ் மெட்டீரியல்ஸ் இருக்குது இன்கேஸ் யூ வாண்ட். ஓகே, ஜைலம் மெட்டீரியல்ஸ் எப்போயும் பெரிய ஹிட்டு. நீங்கள் கிராஷ் கோர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கேளுங்க, நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கேளுங்க, நீங்கள் வந்து லாங் டேர்ம் போன வாட்டி வெற்றி பேட்ச் இல்லைனா மாற பேட்ச் யார்கிட்ட வேணால் நீங்கள் கேட்கலாம் ஓப்பனாக. ஓகே, மெட்டீரியல்ஸை பற்றி அவங்க சூப்பராக சொல்லுவாங்க, ஏன்னா அவ்வளோ அழகான மெட்டீரியல்ஸ். எஸ், ஸோ யூ வில் ஹாவ் மெட்டீரியல்ஸ் ஆல்சோ இன்கேஸ். மென்டர்ஸ் இருப்பாங்க. இன்றைக்கி கூட நீங்கள் இந்த பேட்சில் ஜாயின் பண்ணும்போது மென்டர்ஸ் தான் உங்ககிட்ட பேசி மெட்டீரியல்ஸ் வேணும்னா மெட்டீரியல்ஸ் அனுப்புறதுக்காகவும், உங்களுக்கு கிளாஸை பற்றி சொல்கிறதுக்காகவும், உங்கள் வாட்ஸ்அப் குரூப்பை க்ரியேட் பண்ணுறதுக்காகவும் எல்லாத்துக்குமே யார் ஹெல்ப் பண்ணுவாங்க, உங்கள் மென்டர்ஸ், அகாடமிக் மென்டர்ஸ் தான் ஹெல்ப் பண்ணுவாங்க. தேல் பி தேர் த்ரூ அவுட். படிக்கிறீங்களா, ஓகே, இல்லை சும்மா உட்காந்து டைம் வேஸ்ட் பண்ணிட்டுருக்கீங்களா, எல்லாமே பார்க்குறதுக்கு பர்சனலைஸ்டான மென்டர்ஸ் இருப்பாங்க. எஸ், ஸோ யூசி இதுதான் நம்ம ஆல்மோஸ்ட் ஒரு பிளான் போட்டிருக்கோம். பாருங்கள், இந்த பிடிஎஃப் நான் போட சொல்கிறேன் எனக்கு கைப்பில் கிட்ட. ஓகே, உங்கள் டெலிகிராம் சேனல்லையும் வாட்ஸ்அப் சேனல்லையும் எல்லாத்துலேயும் நான் போட சொல்கிறேன். யூ கேன் சி. ஸோ மே மந்தில் ஃபிசிக்ஸோட 2 சாப்டர்ஸ், எலக்ட்ரிக் சார்ஜஸ் அண்ட் ஃபீல்ட்ஸ், எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் கெப்பாசிட்டன்ஸ், கெமிஸ்ட்ரி சொல்யூஷன்ஸ், எலக்ட்ரோகெமிஸ்ட்ரி, பாட்னி, செக்ஷுவல் ரிப்ரொடக்ஷன், ஃப்ளவரிங் பிளான்ஸ், ஜுவாலஜி, ஹியூமன் ரிப்ரொடக்ஷன், ரீப்ரொடக்டிவ் ஹெல்த், இத்தனை சாப்டர்ஸ் மேயில் முடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதே மாதிரி நவம்பர் வரைக்கும் ஃபுல்லாக நம்ம என்ன பண்ணியிருக்கோம், பிளான் போட்டிருக்கோம். ஓகே, நான் இந்த பிளானில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் செப்டம்பருக்குள்ளே பாட்னி முடிச்சிடுவோம். ஓகே, வில் ஃபினிஷ் இட் ஆஃப் ஈகோ சிஸ்டம்குள்ளே நம்ம முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் ரிவிஷன் ஆரம்பிக்கும். ஓகே, மொத்தமாக மற்ற எல்லா சப்ஜெக்ட்ஸ்க்குமே வந்து நவம்பர் எண்டோட இல்லைனா டிசம்பர் மேக்ஸிமம், ரொம்ப லேட் ஆச்சு நடுவில் ஏதாச்சும் வந்துருச்சு அப்படின்னாலுமே டிசம்பருக்குள்ளே கம்ப்ளீட் சிலபஸ் நமக்கு ஃபினிஷ் பண்ணிடுவோம். ஓகே, பாட்னியில் செப்டம்பரில் முடிஞ்சிடும், ஜுவாலஜி வந்து அக்டோபர்லேயே முடிஞ்சிடும், மற்ற கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸ் எல்லாமே நவம்பரில் முடிச்சு கொடுத்துருவோம். தட் மீன்ஸ் அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன இருக்குது, ரிவிஷனுக்கான டைம் இருக்குது. இதெல்லாம் டீட்டெயில் கிளாஸஸ் பசங்களா. ஓகே, நான் வந்து ஒன் ஷாட் மாதிரி மொத்த சாப்டர் ஒரு செஷனில் உங்களுக்கு கொடுக்குற மாதிரி கிடையாது. ஓகே, டீட்டெயில்டான வீடியோஸ், டீட்டெயில்டான லைவ் செஷன்ஸ் எல்லாமே கவர் பண்ணுற மாதிரி. ரைட்? எஸ், டிசம்பரில் +1 and +2 ரிவிஷன். ஓகே, அதாவது நம்ம மறந்து போன 11th போர்ஷனும் எங்கே இருக்கும், டிசம்பரில் ரிவிஷன் இருக்கும். Jan to March போர்டு எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் இருக்கும், அந்த டைமில் கிளாஸஸ் கம்மியாக இருக்கும், அந்த மாதிரி எல்லாம் இருக்கும். ஏப்ரலில் ஃபுல்லாக லாஸ்ட் மினிட் நீட் ரிவிஷன் கிளாஸஸ் இருக்கும். எஸ், உங்கள் போர்டு எக்ஸாம்லாம் முடிச்சு கடைசி ஒரு மந்த் வந்து உங்களுக்கு ஃபுல் ஆன் ரிவிஷன் இருக்கும். ஓகே, லைக் we had XPL classes last time and மேயில் we have the exam. ஸோ ஒரு வருஷத்துக்கான பிளான் நாங்கள் போட்டுட்டோம். எப்போ உங்களுக்கு கிளாஸ் ஆரம்பிக்குது, எப்போ உங்களுக்கு கிளாஸ் முடியும், எல்லாமே கிளியர். ஒரே பேட்ச் தான், இதுக்கு மேலே நம்ம ஆரம்பிக்க மாட்டோம். ஒரே பேட்ச் ஆரம்பிக்கிறது நாளைக்கு. ஓகே, we are starting with தளபதி பேட்ச் tomorrow பசங்களா. ஓகே, நாளைக்கு நம்ம ஆரம்பிக்கிறோம். தி என்டையர் இயர் இஸ் பிளான் ஃபார் யூ கைஸ், எந்த டவுட்டுமே கிடையாது இதில். ஓகே, ஸோ டெஃபினெட்லி வி ஹாவ் அ கோல். நான் சொன்ன மாதிரியே வந்து டாப் இந்தியன் மெடிக்கல் காலேஜஸ்க்கு போகிறதுக்கான பிளான் நம்மக்கிட்ட இருக்குது. ஓகே, அதுதான் நம்மளுடைய எய்ம், அதுதான் நம்மளுடைய கோல். ஸோ அதுக்கு ப்ரிப்ரேஷனுக்காக தான் வி ஹேவ் திஸ் என்டையர் பிளான் புட் அவுட் ஃபார் யூ. ஸோ யூ கேன் சி +2 தளபதி பேட்ச் வந்து கிளாஸஸ் ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஃபுல் செட்டப்பாக இருக்குது. அதை நீங்கள் அப்படியே உங்களுக்கு வந்து நிறைய பேருக்கு என்ன பிரச்சனைனா, செல்ஃப் ஸ்டடி பண்ணும்போது அந்த ஒரு டிசிப்ளின் மேனேஜ் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். எந்த டைமில் படிக்கிறது, எந்த டைமில் எந்திரிக்கிறது, எந்த டைமில் எந்த போர்ஷன் கம்ப்ளீட் பண்ணுறதுங்கிறது.
ஸோ ஒரு கோர்ஸில் உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா அந்த ஒரு ஹெல்ப் வரும். ஓகே, ஒரு பிளான் ஆஃப் ஓகே இந்த டைம் இதை படிக்கலாம், இப்படி படித்தா வந்து நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், அப்படி கொஞ்சம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக மென்டர்ஸ் இருப்பாங்க படிக்கிறீங்களா இல்லையான்னு பார்க்கறதுக்கு. ஸோ செல்ஃப் ஸ்டடியும் தாண்டி ஒரு புஷ் தேவையாக இருக்கும் அப்படின்னா வீட்லேயே ஓகே உங்கள் கம்ஃபர்ட்டான இடத்துல நீங்கள் உட்காந்து தாராளமாக ஹை குவாலிட்டி டீச்சர்ஸ்கிட்டேருந்து பெஸ்ட் மெட்டீரியல்ஸோடு சேர்ந்து நம்ம படிக்கலாம். எஸ், ப்ராக்டிஸ் எக்ஸாம்ஸ் இருக்குது. கிரியேட் அ ஹேபிட் ஆஃப் பிளானிங் யுவர் நெக்ஸ்ட் டே அண்ட் ஆன் த நைட் பிஃபோர். ஆமாம், திஸ் இஸ் ஒன் வெரி குட் டிப். நாளைக்கு இந்தந்த கிளாஸஸ் வரப்போகுது, ஸோ இதை நான் ரிவைஸ் பண்ணுறேன், நான் என் ஹோம்ஒர்க் பண்ணுவேன், ஸ்கூலில் என்ன நடந்துச்சோ அதை நான் பண்ணுவேன், நாளைக்கு ஜைலமில் இந்த கிளாஸ் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி ஒவ்வொரு நாளும் போச்சுன்னு வச்சுக்கோங்க. நாங்கள் முடிக்கிறதுக்குள்ளேயே உங்கள் ரிவிஷனும் முடிஞ்சிடும். யூ அண்டர்ஸ்டாண்ட்? இப்போ சொல்லும்போது மேம் என்ன மேம் சொல்கிறீங்க, என்னமோ சொல்லிகிட்டே அப்படியே போயிடுங்க அப்படின்னு சொல்கிறீங்க. ஓகே, பட் இட் இஸ் நாட் லைக் தட். நான் என் பாட்டுக்கு சொல்லிட்டு போகிறதுக்காக இல்லை. ஓகே, திஸ் ஐ எம் டாக்கிங் அபவுட் இஸ் அ ப்ராப்பர் பிளான். ஓகே, பிளான் பண்ணி நம்ம விஷயங்களை பண்ணோம் அப்படின்னா நம்ம கண்ட்ரோலில் இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, நம்ம க்ரோத் வந்து நம்ம கண்ட்ரோலில் இருக்கிற மாதிரி இருக்கும். ஆமாம், நான் இந்த டைம்குள்ளே முடிக்கணும்னு நினச்சேன், ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டேன், இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது, அதை நம்ம முடிச்சிடலாம். ஓகே, ஸோ ஒரு பிளானோட எப்போவுமே இந்த மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் டிசிப்ளின் ரொம்ப முக்கியம். பிளானில் ஸ்டிக் ஆன் பண்ணுறது ரொம்ப முக்கியம். அண்ட் அது கொஞ்சம் கஷ்டம்தான் நம்மளுக்கு. Okay, I know as humans we are not very good at keeping promises, we are not very good at sticking on to plans. சரி பரவாயில்ல, நீட் தானே பரவாயில்ல அப்படின்னு இருக்கும். ஆனால் உண்மையான கனவு உங்களுக்கு இருக்குது அப்படின்னா ஒர்க் பண்ணதுக்கு ரெடியாக தான் இருப்பீங்க. ஓகே, அந்த நம்பிக்கையும் எனக்கு இருக்குது. அந்த டெடிகேஷன் போடுறதுக்காக டிப்ஸ் தான் இது எல்லாமே. Be honest with yourself, the only person you are fooling is you. பாருங்க, இத்தனை டிப்ஸ்க்கும் கீழே என்ன போட்டிருக்காங்க, அதான் போட்டிருக்கோம். பிகாஸ் ஆன்லைன் கிளாஸ் பார்க்குறோன்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஃபுல்லாக இன்ஸ்டாகிராம்லேயோ ஸ்னாப்சாட்லேயோ இல்லை யூடியூப்லேயோ உட்கார்றது வந்து உங்கள் இஷ்டம்தான். பட் உங்களை நம்புறவங்க இருக்காங்க வெளியில், அது ஓகே, அதை விட்டுடலாம். ஓகே, மற்றவங்கள விட்டுடலாம். பட் நீங்கள் உண்மையாகவே படிக்கணும் அப்படின்னா திஸ் இஸ் யுவர் பெஸ்ட் ஆப்ஷன். ஓகே, இந்த வருஷம் 12th பசங்களுக்கு இதுதான் நாங்கள் ஆஃபர் பண்ணுற பெஸ்ட் ஆப்ஷன். வீட்டிலே உட்காந்து உங்கள் ஸ்கூலுக்கு போய் திரும்பி வந்துட்டு தாராளமாக படிக்கலாம். ஓகே, இன்கேஸ் டைம் மேட்ச் ஆகலைன்னா அந்த லைவ் ரெக்கார்டட் கிளாஸஸும் இருக்கும். அந்த லைவில் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய கேள்வி கேட்டிருப்பாங்க, டவுட்ஸ் கேட்டிருப்பாங்க, அதை வச்சு நீங்கள் படிக்கலாம். ஓகே, 1.5x 2x போட்டு வீடியோ பார்த்து உங்களுக்கு அந்த செல்ஃப் டிசிப்ளின் இருக்குன்னா தாராளமாக நீங்கள் படிக்கலாம். ஹெல்ப் பண்ணுறதுக்காக மென்டர்ஸும் இருக்காங்க, டீச்சர்ஸும் இருக்காங்க. ரைட்? ஸோ இந்த மாதிரி ஒரு பேட்சில் இருக்கும்போது க்ளோஸ் கான்டாக்ட் இருக்குது நம்ம ஃபேக்கல்ட்டிஸ் கூட. நிறைய டிப்ஸ், நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க. எக்ஸ்ட்ரா கிளாஸ் வேணும்னா எக்ஸ்ட்ரா கிளாஸ் எடுப்பாங்க. பேசிக் ஃபிசிக்ஸ் வேணும்னா அதுலேருந்து நம்ம ஆரம்பிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஜஸ்ட் டெல் மீ வாட் யூ வாண்ட். ஓகே, அதுக்கேற்ற மாதிரி நம்ம கொடுக்கலாம் கிளாஸஸ். எஸ், ஸோ திஸ் இஸ் அப் டு யூ. ஓகே, ஃபைனல் டிசிஷன் நான் சொல்கிறது நான் நிறைய சொல்லுவேன். ஏன்னா நாங்கள் உட்காந்து டிசைன் பண்ண கோர்ஸ் சொல்கிறதுக்கு நிறைய இருக்கும். அஷிமா மேம்க்கு இதை பற்றி எல்லாம் சொல்கிறதுக்கு நிறைய இருக்கும். ஏன்னா ரொம்ப ஆசைப்பட்டு ஆரம்பிச்சுது. இது ஃபஸ்ட்டு டைம் நம்ம சைலம் தமிழில் தடவை நம்ம என்ன பண்ணுறோம், 11th 12th செப்பரேட் பேட்ச் ஆரம்பிக்கிறோம். போன வருஷம் வெறும் ரிப்பீட்டர்ஸ்க்கு மட்டும்தான் ஆரம்பித்தோம். ஓகே, வாட்டி நம்ம என்ன பண்ணுறோன்னா 12th 11th கோர்சஸ் ஆரம்பிக்கிறோம். 12th கோர்ஸ் இது. ஸோ அப்படி ஆரம்பிக்கும் போது எனக்கு வந்து என்ன இருக்கும், ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும், எனக்கு க்யூரியாசிட்டி நிறைய இருக்கும். ஆனால் அதுலேயும் நான் சொல்ல கடைசியான டிசிஷன் வந்து உங்களோடது, வேணுமா வேணாமா அப்படிங்கிறது. ஓகே, ஸோ ஃபீஸ் இதுதான். எனக்கு தெரிஞ்சு நீங்கள் தேடி பாருங்கள், ரொம்ப ரீசனபிளான ஃபீஸ். ஓகே, ஆன்லைன் ஒரு 1 year கோர்ஸுக்கு ரொம்ப ரீசனபிளான ஃபீஸ் தான் 15,340. இதில் வந்து ஸ்டடி மெட்டீரியல்ஸ் இருக்காது. ஸ்டடி மெட்டீரியல்ஸ் இருக்குன்னா நீங்கள் அது போட்டுட்டு ஸ்டடி மெட்டீரியல்ஸோட என்ன 5,000 என்னமோ ஆட் பண்ணிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி யூ வில் கெட் த அமௌண்ட். பட் திஸ் இஸ் த கோர்ஸ் ஃபீ. ஓகே, நீங்கள் டைரெக்டாக என்ன பண்ணலாம், Xylem லேர்னிங் ஆப் டவுன்லோட் பண்ணிங்கன்னா டைரெக்டாக இந்த கோர்ஸ் நீங்கள் வாங்கிடலாம். அது இல்லை, இன்கேஸ் யூ வாண்ட் டு நோ மோர் அப்படின்னா எந்த நம்பருக்கு கால் பண்ணணும், 8129 000 700. ஓகே, இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிங்கன்னா மற்ற டீட்டெயில்ஸு கொடுப்பாங்க.
right? So yes, board exam, 2025 NEET crash, Data in Battle, all data series, இது எல்லாமே இந்த கோர்ஸோட ஆட்-ஆன்ஸ் ஃப்ரீயா. ஓகே, உங்களுக்கு வந்து கிராஷ் கோர்ஸ் அடுத்த வருஷம் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் பே பண்ண தேவையில்லை, உங்களுக்கு ஃப்ரீயாகவே கிடைச்சிடும். பிகாஸ் இந்த கோர்ஸை நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களை வந்து எக்ஸ்பிஎல்ல போடுவோம், இல்லை கிராஷில் போட்டுருவோம், அதெல்லாம் டவுட்டே இல்லை. ஓகே, ஸோ அந்த மாதிரி எக்ஸ்ட்ராவான விஷயங்கள் உங்களுக்கு நிறைய இருக்கும். ஸோ இந்த ஃபீஸ் வந்து 12th மட்டும் இல்லை, 11th ரிவிஷன் இருக்குது, கிராஷ் கோர்ஸ் இருக்குது, போர்ட் எக்ஸாம் டியூஷன் எக்ஸ்ட்ராவாக நம்ம கொடுக்குறதுக்கு ட்ரை பண்ணலாம். ஜிஐபி, ஏடிஎஸ்ங்கிற எக்ஸாம்ஸ் எல்லாமே இந்த கோர்ஸில் இன்க்ளூடடாக இருக்குது. மெட்டீரியல்ஸ் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக ஆப்ட் பண்ணணும். அது ஏன்னா அது ஆப்ஷனலாக இருக்கனால. ஓகே, சின்ஸ் இட் இஸ் ஆப்ஷனல் யூ கேன் ஹாவ் த மெட்டீரியல்ஸ் ஆல்சோ. எஸ், மெட்டீரியல்ஸோட ரேட்டும் இங்கே இருக்குது. ஓகே, 5,000 இல்லை 3,000 தான் மெட்டீரியல் ரேட்டு. அது வேணும்னா என்ன பண்ணலாம், Xylem ஸ்டோரில் நீங்கள் தனியாக வாங்கணும்னா Xylem ஸ்டோரில் நீங்கள் வாங்கிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு இன்கேஸ் மேம் எனக்கு கோர்ஸ் வேண்டாம் மெட்டீரியல்ஸ் மட்டும் போதும் அப்படின்னா தட் ஆல்சோ இஸ் பாசிபிள். ஓகே, உங்களுக்கு மெட்டீரியல்ஸ் மட்டும்தான் வேணும் அப்படின்னா அதுக்கான ஆப்ஷன் இங்கே இருக்குது. இந்த QR கோட் ஸ்கேன் பண்ணிங்கன்னா டைரெக்டாக என்ன போகலாம், Xylem ஸ்டோருக்கு போகலாம், எந்த மெட்டீரியல் வேணால் அங்கே வாங்கலாம். ஓகே, ஆல் த மெட்டீரியல்ஸ் ஃபார் நீட் இஸ் அவைலபிள். அதுக்கான QR கோட் தான் இது. ஓகே, ஸோ அகேன் திஸ் இஸ் ஆல்சோ அனதர் ஆப்ஷன். எஸ், ஸோ எப்போ ஆரம்பிக்குது கிளாஸ்? 6th May, நாளைக்கு ஆரம்பிக்குது கிளாஸஸ். ஸோ அதுக்காக தான் டக்குன்னு எனக்கு தெரியும் இன்றைக்கி நீட் எழுதி முடிச்சு பேப்பர் டிஸ்கஷன்லாம் போய்கிட்டு இருக்கு. பட் அந்த டைம்லையும் நான் உங்களுக்காக இது சொல்கிறதுக்கு வந்தது என்னென்னா, நாளைக்கு கிளாஸஸ் ஆரம்பிக்குது, சீக்கிரமாக ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, சீக்கிரமாக ஜாயின் பண்ணிக்கோங்க பிகாஸ் we don't have a lot of time. ஓகே, அதுக்கான நம்பர் நான் சொன்ன மாதிரி 8129000700 இந்த நம்பரில் நீங்கள் கால் பண்ணிங்கன்னா அட்மிஷன் ரிலேட்டடான எல்லா குவரிஸுமே அவங்க ஆன்சர் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ தளபதி பேட்ச்னு சொல்லுங்கள், நாளைக்கு கிளாஸ் ஆரம்பிக்குது, சீக்கிரமாக ஜாயின் பண்ணிக்கோங்க மறக்காமல். நான் சொன்ன மாதிரி எல்லாருக்கும் ஒரு கனவு இருக்குது. ஓகே, நான் வந்து அந்த கனவை சொல்லி நான் கோர்ஸ் விற்கிறேன்னு மட்டும் நினைக்காதீங்க, அப்படிலாம் இல்லை. ஓகே, we have made this course for you after a lot of effort. போன வருஷம் நம்ம வெற்றி பேட்ச் வந்து சூப்பராக இருந்துச்சு, எக்ஸ்பிஎல் பேட்ச் அதை விட சூப்பராக இருந்துச்சு. ஸோ அதுலேயும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டாங்க, மேம் 11th 12th நீங்கள் கோர்ஸ் எடுக்க மாட்டிங்களான்னு கேட்டாங்க. அதுக்காக தான் இந்த வருஷம் வந்து 11th 12th கோர்ஸ் ஆரம்பிக்கிறோம். இது 12th கோர்ஸ், 11th கோர்ஸோட டீட்டெயில்ஸோட நான் சீக்கிரமாக வரேன். ஓகே, ஐ ஹோப் டு see you all in classes. நாளைக்கு ஃபஸ்ட்டு ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம் என்னோடது தான். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு கிளாஸ் நாளைக்கு காலையில் என்னோடது தான் இருக்க போகுது. ஸோ see you all in the app in the live class tomorrow. Take care பசங்களா, bye bye.